அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அட்மிஷனில் நியூ அட்மிஷன் சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஆன்லைனில் ஆல்ரெடி மகேஷ் படிச்சுட்டாங்க 2 மாதத்துக்கு மேலே. இப்போது சரி நான் குயிக்காக ரெடி ஆகணும்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாங்க, ஆஃப்லைன் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ எப்போவுமே மோஸ்ட்லி நான் முதல்ல இருந்தே ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷனுக்கு அப்புறம் அறிமுக வீடியோன்னு ஒன்று பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி மகேஷுக்கும் பண்ணிடலாம் அப்படின்றது தோணுச்சு. அதனால் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ மகேஷ் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம பேசிக்காக முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்த உடனே நம்ம அறிமுக வீடியோவில் சில கேள்விகள்லாம் கேட்போம். அதை கேட்டு அவங்க கிட்ட அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகே மகேஷ், நீங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன். பிஏ தமிழ் எடுத்து முடிச்சிருக்கேன். பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிருக்குல்ல, அது எப்போ உனக்கு தோணுச்சு? ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அது ஆகணும் இது ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு மெச்சூரிட்டி ஆகப்பட்டி எனக்கு நான் காலேஜ் டைம்லாம் ஸ்கூல் டைம்லயும் ஒரு 11th 12th படிக்கல, காலேஜ் டைம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல தமிழ் வாசிக்க வரும். சோ நம்ம இதையே யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருந்துச்சு. அப்போ நான் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் நியூஸ். அதனாலதான் நீ டிகிரியே தமிழ் முடிச்சா? அப்படி சொல்ல முடியாது. தமிழ் நல்லாவே வாசிப்பேன். ஆனா தமிழ் டிகிரி தான் படிக்கணும்னு என்னோட மனசுல தாட் கிடையாது. இது எங்க அண்ணன் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, தமிழ் டிகிரி படி, குரூப் எக்ஸாம்க்குலாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஃபியூச்சர்லயும் தமிழுக்கும் ஹிஸ்டரிக்கு தான் வேல்யூ. ஏன்னா அது யாருமே படிக்கிறது இல்லை. எல்லாருமே ஆங்கிலம் அல்லது இப்போ நிறைய அக்ரியும் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் தான். டாக்டர்ஸ் பாரு, ஒரு காலத்துல இப்போ பிஎட் எப்படி எல்லாரும் துரத்தி போனாங்க. இப்போ பிஎட்க்கு வேல்யூவே இல்லை. அந்த மாதிரி போயிடும். சோ அதனால தமிழுக்கு வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி படிக்க சொல்லி நான் பிஏ தமிழ் எடுத்து படிச்சேன். சோ அதுக்குள்ள ஒரு இதுல நமக்கு இது வருது, இதை நம்ம புடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு இதுல தாட்ல யோசிச்சு நான் இப்போ நியூஸ் ரீடர் படிக்கணும் அப்படின்ற ஆசை. அப்ப தோணுச்சு. சரி, ஓகே. நீங்க நியூஸ் ரீடர் ஆகணும் உங்களுக்கு தோணுனதுக்கு அப்புறம் நிறைய நீங்க தேடி இருப்பீங்க. இதுக்கு ஏதாவது படிப்பு இருக்கா, ட்ரைனிங் இருக்கா, என்ன குவாலிஃபிகேஷன் எதுவுமே தெரியாம தேடி இருப்பீங்கல்ல. அப்ப மோஸ்ட்லி இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே, எனக்கு கூட இன்னைக்கும், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் உதவி பண்றது இந்த யூடியூப்ன்ற ஒரு நிறுவனம், அந்த ஐ மீன் சோசியல் மீடியா இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெளிவு கிடைக்காது. நிறைய விஷயங்கள் நமக்கு தேடுறதுக்கு எங்க போய் நிக்க முடியாது. சோ நீங்க எப்படி அதை முயற்சி பண்ணீங்க? ஒரு படிப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ அல்லது ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ என்னத்தை பயன்படுத்துனீங்க? அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டியூஷனை எப்படி உங்களுக்கு பிடிச்சு போனது? இதெல்லாம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எல்லாரும் நியூஸ் படிப்பாங்கல்ல, அந்த டிவிலாம் பார்க்கும்போது இதுக்குன்னு தனி படிப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் நானே யோசிச்சேன். நிறைய பேர் ஜேர்னலிசம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை அது படிச்சிருக்கணும் இல்ல. ஒரு காலத்துல டெலிவிஷன் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்க்கு, ஐ மீன் பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா கம்பல்சரி ஜெர்னலிசம் முடிச்சிருக்கணும். ஜெர்னலிசம் முடிச்சிருக்கணும், மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும், ஷார்ட் அண்ட் படிச்சிருக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போனதுனால இன்னைக்கு காம்படிஷன் வேற நிறைய சேனல் வந்ததுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நார்மல் டிகிரி இருந்தா போதும், அந்த நாலேஜ் இருந்தா போதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லா விஷயத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பெருசா மெனக்கட்டு வரணும்னு அவசியம் இருக்கு. அந்த மேனேஜ்மெண்ட்ல நினைக்கிறதுனால நம்ம அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. நார்மல் எனி டிகிரி இருந்தாலும் ஓகே தான், ஆனா ஒரு டிகிரி வேணும். அதே மாதிரி நியூஸ் பிரசன்ட்ருக்கு மட்டும்தான் இந்த 30 ஏஜுக்குள்ள ஒரு ஏஜ் ஒன்று வச்சிருக்காங்க. மற்ற வேலைக்கெல்லாம் அது கிடையாது. டெக்னிக்கல் ஜாப் கிடையாது. டிஸ்பிளேல நம்ம வரும் இல்லையா, நம்ம ஒரு ப்ராடக்ட் மாதிரி அந்த நிறுவனத்துக்கு. ஸோ நம்ம டிஸ்பிளேல அழகா இருக்கணும், அதே மாதிரி ஏஜ்டா இருக்கணும், யங்கஸ்டா இருக்கணும்ன்றதுனால கொஞ்சம் 30 ஏஜுக்கு விட வேணும்னு கேட்கறாங்க. மற்றபடி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கண்டிப்பா வேணும். ஏன்னா நியூஸ் பிரசன்டேஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ் எழுத தெரிஞ்சா போதும், நான் கட்டுரை போட்டியில் கலந்துக்கிட்டேன், டிகிரி தமிழ் முடிச்சிருக்கேன், அது கிடையாது. நியூஸ் பிரசன்டேஷன்ல வாய்ஸ் லெவல், வாய்ஸ் மாடுலேஷன், பிரசன்டேஷன் லெவல், ப்ராம்ப்டரை மேனேஜ் பண்ணி படிக்கணும். அப்புறம் மேக்கப், செல்ஃப் டெவலப்மெண்ட்ல மேக்கப் இருக்கு, அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் இருக்கு, ஹெட் ஷேக்கிங் இருக்கு. அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் செம்ம மெனக்கடல எனக்கு தெரிஞ்சு. ப்ரொஃபஷனலா ரெடி ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சு 6 months or 1 year ஆகும். ஓகே, அதனால தான் நம்ம இன்ஸ்டியூஷன் டியூரேஷனே ரொம்ப லென்த்தா போகும் பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம கிட்ட படிச்சவங்க படிச்சு முடிச்சவங்கலாம் யாரும் கிடையாது. ஏன்னா படிக்கும் போதே வேலைக்கு போயிடுவாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா ஒருவேளை டிஸ்கண்டினியூ ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது அவங்க வேற ஏதாவது குடும்ப சூழலால மாட்டிட்டு வேற ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். பட் இதுக்காக முயற்சி பண்ணி தோத்து போனவங்க யாரும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை நான் சொல்ல மாட்டேன்.
ஆக்சுவலா வேற எங்கேயாவது என்கொயரி பண்ணீங்களா? எத்தனை இன்ஸ்டியூஷன் உங்க கண்ணுக்கு பட்டது? அதுல நம்ம எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டியூஷன் எப்படி உங்களுக்கு பட்டது? அதுக்கப்புறம் அதுக்கு மேல எப்படி நம்பிக்கை வந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். நானும் அந்த மாதிரி நான் சொன்னல, ஜேர்னலிசம் வந்து படிக்கணுமோ அப்படின்ற ஒரு தாட்டை தான் நானும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு எல்லாம் உலகமே கையில இருக்க போனு, யூடியூப்ல தான் செக் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலா என்ன படிக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அதுல நிறைய இன்ஸ்டியூட்லாம் வந்துச்சு. ஃபேமஸான நியூஸ் ரீடர்ஸ் நடத்துறது, நியூஸ் ரீடர் அல்லாம ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட்ல இருப்பாங்கல்ல, நியூஸ் ரீடர் படிச்சு முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க நடத்துறது எல்லாமே பார்த்தேன். அந்த மாதிரி பார்த்து பட் எனக்கு எதுவும் ஒரு 1 monthல இந்த மாதிரி டக்குன்னு நீங்க முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு எதுவுமே அவ்வளவு ஒண்ணு நம்பிக்கை தரல. ஆனா உங்க நம்பரையும் நான் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சுதான் நான் நம்பரே எடுத்தேன். நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு, இந்த மாதிரி எனக்கு நியூஸ் ரீடர்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கு படிக்க அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அப்புறம் நானே குவாய்ட் ஆயிடுவேன், அமைதியாயிடுவேன் எங்க வீட்டுல. பிகாஸ் சினி ஃபீல்டுன்றதுனால கொஞ்சம் வந்து இல்ல மோஸ்ட்லி சினிமா மீடியானாவே அது பெண் பிள்ளைகள்னாவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பயப்படுவாங்க. பயப்பட்டாங்க, அதனால அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு உங்களோட போன் நம்பரே கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 years என்கிட்ட இருக்கு. அப்படிங்கும் போது நான் பாத்திருக்கேன்ல, நீங்க ஸ்டேட்டஸ் போடுறது முதற்கொண்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு வேகன்சி போடுறது, ஏதாவது ஜாப் வேகன்சி, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போன அந்த வீடியோஸ்ல எடுத்து போடுவீங்களா, அதெல்லாமே பார்த்து அது மேல ஒரு நம்பிக்கை வச்சு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி காசெல்லாம் அனுப்பி நான் ஆஃப்லைன்லயும் சரி இப்போ ஆன்லைன்லயும் சரி சேர்ந்தது. இதுல ஒரு விஷயம் சொன்ன பத்தியா, முன்னாடி படிச்சு முடிச்சவங்க ரிட்டையர் ஆனவங்க. இப்ப நான் வந்து பெரிய சேனல் எதுவுமே படிக்கல. 2008 9 10 11 வரைக்கும் வந்து சென்னையில் வந்து நியூஸ் ரீடரா இருந்தேன். சின்ன சின்ன நிறுவனங்கள்ல ஃப்ரீலான்சராகவும் சின்ன சின்ன நிறுவனங்கள் மட்டும். அதனால பெரிய நிறுவனத்துல வராதனால என்ன யாருக்குமே தெரியாது. நான் நியூஸ் ரீடர்னா கூட நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் ஏன் எங்கிட்ட இருந்து போற பிள்ளைங்க சக்சஸ் பண்றாங்கன்னா, நான் அங்க தோத்து வந்ததா தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பெரிய நிறுவனம், ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல பெரிய சர்டிஃபிகேட்ல படிக்கணும் அப்படின்னு தோத்து வந்ததுனால. ஆனா ஏன் தோத்தேன், அதனுடைய வழிமுறைகள் என்னன்னு எனக்கு கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வழிகளையும் வேதனையும் கொடுக்கூடாதுன்னு கரெக்டாக கைட் பண்ணி பக்காவாக ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணி அனுப்புறதுனால மட்டுமே பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. மற்றபடி நானும் 10ல் 1 11 செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பா என் தகுதிக்கு நான் தோத்து போயிருப்பேன். ஓகே, அதே மாதிரி என்னை நம்பி சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை நான் பாராட்டணும். ஏன்னா எந்த ஒரு டெலிவிஷன்லயும் முகம் தெரியாத ஒரு மனிதன் ஆனா செய்தி படிக்க சொல்லி கொடுக்குறான் போது நம்பி வந்தாங்க பத்தியா, அவங்கள நான் பாராட்டுவேன். அவங்களாலதான் இந்த சக்சஸ் எனக்கு கிடைச்சிச்சுட்டு நான் நினைப்பேன். அதே மாதிரி அவங்க சக்சஸுக்கு 100% அவங்க தான் காரணமே தவிர நான் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு வழிகாட்டி, கை காட்டி விட்டு போயிடுறேன். அவங்களுக்கு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி நான் தான் அவங்கள மெனக்கட்டு படிக்க வச்சு அனுப்பி விட்டேன், அதெல்லாம் கிடையாது. அவங்களோட டேலண்ட் இருந்தது வெளிக்கொண்டு வந்து வழிகாட்டணும், அவ்வளவுதான். சரியா? சரிடா மகேஷ், என்னை நம்பி சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்லைன் வரதுக்கு ரொம்ப யோசிச்சு ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி தான் நீ வந்திருக்கேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எந்த அளவுக்கு, அதே மாதிரி உனக்கே தெரியும் ஆன்லைன்ல படிச்சாதான் நியூஸ் பிரசன்டேஷன் மட்டும் தான் சொல்லி கொடுக்க முடியுது. ஆனா ஆஃப்லைன் வந்தா 1க்கு 5 நேர்ல வந்துட்டா ரிப்போர்ட்டிங் சொல்லி கொடுத்துருவேன், சப் எடிட்டிங் சொல்லி கொடுத்துருவேன், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் சொல்லி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருவேன். ஆனா நீ கட்டின ஒரே ஃபீஸ்க்கு தான், எக்ஸ்ட்ரா பைசா கிடையாது. ஸோ என்னை நம்பி வந்திருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை ஃபுல்ஃபில் பண்ணி வேலை வாங்கி கொடுக்காங்காட்டியும் நான் மெனக்கிடுவேன். எல்லாருக்குமே தெரியும், அவங்க இன்டர்வியூ ஆடிஷன் போய் அந்த ஸ்டுடியோ பக்கம் போற வரைக்கும் ரெஸ்யூம் நானா ரெடி பண்ணி கொடுத்து இங்க அனுப்பி அவங்க அங்க பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் மெனக்கிடுவேன். சோ உன்னையும் நான் செய்தி வாசிப்பாளரா உருவாக்கிறோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையில தான் நானும் இங்க வந்திருக்கேன். சார் கிட்ட போனா நம்ம வேலைக்கு போயிடலாம், நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். இன்னொரு விஷயம்டா, என்னால எப்படி அது இன்னொரு விஷயம். ஒண்ணு, நான் ப்ரொஃபஷனலா ரொம்ப டைம் எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தாலதான் நான் இன்னொன்னு சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட நிறைய பேர் நம்பி சேர மாட்டாங்கல்ல, அதனால என்கிட்ட கிடைக்கிறவங்க சிங்கிள் பர்சன் தான் கிடைப்பாங்க. என்னுடைய போக்கஸ் எல்லாமே அவங்க மேலதான் இருக்கும். மொத்த நாளும் ஆஃப்லைன்ல ஒரே ஒருத்தருக்கே நல்லா பார்த்து பார்த்து பக்காவா இது இல்ல அது இல்லன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு மைண்ட் டைவர்ஷனே இல்ல. பத்தியா, நீ ஒண்டிதான் இருக்க, சரி உனக்கு மட்டும் தான் மெனக்கடணும், சமைச்சு அதான் ஒரே டார்கெட் ஒண்ணுதான் அப்படின் போது பக்காவா பண்ணி கொடுத்துட முடியுது. அதை விட்டு 30 40 பேர் சேர்ந்து இருந்தாலும் எனக்கு பிரச்சனையா தான் இருந்திருக்கும். ஏன்னா யாரை கான்சென்ட்ரேஷன் பண்றது நான் கொஞ்சம்
குழந்தைகளுக்கு ஒரு ஆளுன்னும் போது அழகா சொல்லி கொடுத்து பொறுமையா சொல்லி கொடுத்து பக்காவா பேக்கேஜ் பண்ணி அனுப்ப முடியுது. ஓகே, அந்த வகையில ஏர்னிங் வகையில எனக்கு லாஸா இருந்தாலும் பட் பிளேஸ்மெண்ட் வகையில நான் சக்சஸ். ஓகே, அதனால மனசு திருப்தியா தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதாவது கேக்குற நமக்குமே சார் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கேக்குற நமக்கு எதுவா இருந்தாலும் டான் அந்த இடத்துலயே பதில் வந்துடும். நான் அப்புறம் சொல்றேன் அந்த இப்ப சொல்றேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுவாடா வாடா கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆன் த ஸ்பாட்ல உட்காந்து கிளியர் பண்ணி உனக்கு புரிஞ்சுச்சா நீ ஒரு வாட்டி சொல்லு இத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாக்க வச்சு கேட்டுட்டு இதுல பிழை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மைன்யூட்டா பாத்துட்டு போவாங்க. அதே மாதிரி அதுதான் ஒரே ஆள் இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனை விடாம நடத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு எப்படி செய்தி வாசிப்பாளர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்ததோ அதே கனவு எனக்கு இருந்தது. ஆனா நான் நினைச்ச நிறுவனங்கள்ல போய் உட்காந்து படிக்க முடியல ஒரு ஏக்கம். ஆனா இந்த ஏஜுக்கு மேல இந்த டைமுக்கு மேல என்னால திரும்ப அங்க போக முடியாது. தோத்து வந்த என்னால நிறைய பேர் ஜெயிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு எப்படி நியூஸ் ரீடர் ஆகணும் லட்சியமோ நியூஸ் ரீடர் ஆக்கணும்ன்றது என்னுடைய லட்சியம். தட்ஸ் ஆல். மற்றபடி எல்லாம் இல்லைன்னா இதை விட்டுட்டு வேற வேலைக்கு போனா வேற பழப்ப பார்த்தா ₹1,00,000 சமாளிச்சு செட்டில் ஆக முடியும். பட் அடம்பிடிச்சு நிக்கிறது எதுக்குன்னா என்னுடைய லட்சியம் இது, உங்களுடைய லட்சியம் அது. சோ ரெண்டும் மேட்ச் ஆகும்போது சக்சஸ் ஆகுது. தட்ஸ் ஆல். ஓகே, கண்டிப்பா இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணும் வைப்பீங்க அப்படின்ற. சரிடா மகேஷ், ரொம்ப நன்றிடா. அறிமுக வீடியோ எடுக்கணும்னு சொன்ன உடனே நீ யோசிக்காம சரின்னு சொன்னேன். சோ அதுக்கு ஒரு நன்றி. என்ன நம்பி சேர்ந்ததுக்கு ஒரு நன்றி. அப்புறம் ஆஃப்லைன் கிளாஸுக்கு வந்ததுக்கு ஒரு நன்றி. ஏன்னா எல்லாமே சாத்தியப்படாத விஷயங்களை சாத்தியப்படுத்தும் போது அது நமக்கு பெருசாதான் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்கள் எப்படி என்ன பார்த்து நீங்க பிரமிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களை பார்த்து நான் பிரம்மாண்டமா யோசிக்கிற விஷயங்கள் சில விஷயம் இருக்கு. சோ அதனால சேர்ந்து பயணிப்போம். உன்னை சக்சஸ் பண்றது என் வேலை. சரியா? அதனால உன்னை நியூஸ் ரீடர் ஆக்கலாம். சரியா? அதுக்கேற்ற என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பேக்கேஜ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இது பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இவங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்லணுமா சொல்லுங்க. இல்லை இவங்களுடைய ப்ரெஸ்டீஜ் வீடியோ ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். முன்னாடி அவ்வளோ ஸ்டூடெண்ட் படிச்சாங்க, அவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் எவ்ரிடே ப்ராக்டிஸ் எவ்ரிடே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நான் பதிவு பண்ணாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் விட்டதால என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஸோ இவங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்ரிடே என்ன கிளாஸ் போச்சு, என்ன ப்ராக்டிஸ் இருக்காங்க, அதோட அவுட்புட் என்னன்றது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஓகே, கொஞ்சமாவது ஒரு அளவாவது வாசிக்கிறேன். நான் இப்பதானே ஸ்டார்டிங், அதனால கமெண்ட். அது முக்கியமா படிச்சிட்டு போடுங்க. மற்ற இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கவங்க இல்ல, அதாவது எல்லாருமே அறிவாளின்னு நினைச்சுங்க. இல்ல நான் மட்டுமே அறிவாளி இருப்பேன். என்னை விட தெளிவானவங்க வெளியில இருக்கலாம். அவங்க இருந்தீங்கன்னா இவங்களுடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்கு, எப்படி ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, இன்னும் என்னெல்லாம் அவங்க வளர்த்துக்கலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல அறிவுரையா சொன்னீங்கன்னா நாங்க அதை பார்த்து கேட்டு நாங்க மாற்றிப்போம். கண்டிப்பா. ஓகே, சரி. இத பொறுமையா இவ்வளவு நேரம் கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இவங்களுடைய ட்ரைனிங் வீடியோ வரிசையா வரும். பார்த்துட்டு நீங்க அதை 1 by 1 நீங்க என்னன்ட்டு கிளியர் கட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. இதுக்கு நியூஸ் ரீடருக்கு நீங்க சேரணும் அல்லது வேலைக்கு போகணும்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தான். முதல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், 30 வயசுக்குள்ள இருக்கணும், ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல ட்ரைனிங் எடுத்திருக்கணும், வாய்ஸ் லெவல் பார்ப்பாங்க, ஃபேஸ் வேல்யூ பார்ப்பாங்க. இந்த 5 இருந்துச்சுன்னா இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா நியூஸ் ரீடருக்கு முடியாது, வெளியில் உள்ள இருக்கிற டெக்னிக்கல் ஜாபுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். ஓகே, அதை கிளியர் கட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஓகே, இந்த வீடியோ போதுமானது. மகேஷோட இன்ட்ரோ வீடியோ, அறிமுக வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.